ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிளேஸ் வேல்யூ சார்ட் பத்தி பார்க்க போறோம். பிளேஸ் வேல்யூ சார்ட். இதுலயும் பிளேஸ் வேல்யூ சார்ட்ல இந்தியன் மெத்தட்ல எப்படி பிளேஸ் வேல்யூ சார்ட் யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ பிளேஸ் வேல்யூ சார்ட் எங்க யூஸ் பண்ணலாம் நீங்க யோசிப்பீங்க. இப்போ பிளேஸ் வேல்யூ சார்ட்டுக்கு மெயினா 2 யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னா லைக் ஈஸி டு ரீட் அண்ட் ரைட் நம்பர்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் யூஸ். ரீட் அண்ட் ரைட் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் இதான். பிளேஸ் வேல்யூ சார்ட்டோட ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ். செகண்ட் யூஸ் என்னன்னா வி அவாய்ட் மேக்கிங் எரர்ஸ். வி அவாய்ட் எரர்ஸ். இப்போ பேசிக்காக இதான் 2 யூஸ் பிளேஸ் வேல்யூ சார்ட்டுக்கு. இப்போ ரேண்டமாக நான் ஒரு நம்பர் சொல்லுவேன். இப்போ லேண்ட்லைன் நம்பர் ஆளாளுக்கு சொல்லிப்போம் நம்ம நம்பர் என்னன்னு கேட்டால். ஆனால் இப்போ நம்ம ஜென்ரலாக எழுதும் போது அப்படி சொல்ல முடியாது. லைக் எக்ஸாம்பிள் எழுதும் போதோ இல்லை ஜென்ரல் நியூஸ் பேப்பரில் வந்து அவங்க நம்பர் என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அதுக்கு பிளேஸ் வேல்யூ சார்ட் ரொம்ப யூஸ் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ 4 நம்பரை வச்சு நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட், சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இதை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? 4679 ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான். செகண்ட் நம்பர் 68374. Third example 705089. Fourth example இது சும்மா ஒரு ஃபேன்சி நம்பரே கொடுக்குறேன். 23710102. ஓகே, இப்போ 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. இப்போ பிளேஸ் வேல்யூ சார்ட் வச்சு இதெல்லாம் எப்படி நேம் பண்ணலாம், இல்லை எப்படி எழுதலாம்னு யோசிக்கலாமே. ஸோ பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீரியட் இருக்குது. ஒன்ஸ் பீரியட், தௌசண்ட்ஸ் பீரியட், லேக்ஸ் பீரியட், க்ரோர்ஸ் பீரியட். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது தான் பீரியட், செகண்ட் ரோவில் இருக்கிறது பிளேஸ் வேல்யூ. ஸோ இந்த சார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ பீரியட், செகண்ட் ரோ பிளேஸ் வேல்யூ. ஸோ இந்த ஒன்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்குது, நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் காலம், டென்ஸ் காலம், ஹண்ட்ரட்ஸ் காலம். தௌசண்ட்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் 2 காலம் தான் இருக்குது. ஒன்ஸ் பீரியடில் 3 காலம் இருக்குது, தௌசண்ட்ஸ் பீரியடில் 2 காலம் தான் இருக்குது. தௌசண்ட்ஸ் காலம், 10,000s காலம். லேக்ஸ்லேயும் அதே மாதிரி 2 காலம் தான் இருக்குது. லேக்ஸ், 10 லேக்ஸ். க்ரோர்ஸில் க்ரோர்ஸ், 10 க்ரோர்ஸ் 2 காலம் தான் இருக்குது. ஸோ இப்போ இது 4 டிஜிட் நம்பர் தான். ஸோ நம்ம இதில் பிளேஸ் வேல்யூ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லெஃப்ட்லேருந்து தான் ரைட்டுக்கு போவோம். ஸோ ரிவர்ஸில் எழுதலாம் நம்பரை. ரிவர்ஸில் எழுதுனா கரெக்டாக நம்ம பிளேஸ் வேல்யூ பண்ண முடியும். ஸோ இப்போ 9764. இப்போ நான் ரிவர்ஸில் எழுதிட்டேன், லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறேன். ஸோ 9 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது, 7 டென்ஸ் பிளேஸில் இருக்குது, 6 ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்குது, 4 தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ இது இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். 4 into 1000. ஸோ பேசிக்காக 4000, 6 into 100, 600, 7 into 10, 70, 9 ones, 9 into 1, 9. So 4000 plus 600 plus 70 plus 9 is nothing but 4679. இப்படி தான் சொல்லணும் இதை. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் எழுதுறேன், அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கமா வைக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே எவ்ரி பீரியட் முடிஞ்சோடனே ஒரு கமா வைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஒன்ஸ் பீரியட் முடிஞ்சோடனே ஒரு கமா. ஒன்ஸ் பீரியட் எப்போ முடியும்? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் முடிஞ்சோடனே ஒன்ஸ் பீரியட் முடியும். ஸோ இங்கே ஒரு கமா. தௌசண்ட்ஸ் பீரியட் முடிஞ்சோடனே இப்போ அடுத்த 2 டிஜிட் கழிச்சு ஒரு கமா. லேக்ஸ் பீரியட் முடிஞ்சோடனே அதே மாதிரி 2 டிஜிட் கழிச்சு ஒரு கமா. க்ரோஸ்க்கு அப்புறம் இங்கே அவ்வளோதான், இதோட முடிச்சு. ஸோ மொத்தம் பிக்கஸ்ட் 10 க்ரோஸ் வரைக்கும் பார்த்தா கூட உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ கமா வரும்னா 1 2 3 கமாஸ் தான் வரும், பெரிய நம்பர் கூட. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் கமா வைக்கணும்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் ஒரு கமா வைக்கணும். ஸோ இப்படி ஒரு கமா வைக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு அப்புறம் ஒரு கமா வச்சுட்டு 679 எழுதும். இல்லை 679க்கு அப்புறம் ஒரு கமா வச்சுட்டு 4, ரெண்டு ஒன்று தான். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ அடுத்த நம்பர் என்ன? 68374. ஸோ ரிவர்ஸில் எழுதலாம் அதே மாதிரி 47386. ஸோ 6 10,000 பிளேஸில் இருக்குது. ஸோ 6 into 10,000 is nothing but 60,000. 60,000 plus 8 into 1000, 8,000. 8,000s plus 3 into 100, 300. 300. 7 into 10, 70 plus 4 into 1, basically 4 ones ன்னு சொல்லுவாங்க, 4. So 60,000 plus 8,000 plus 300 plus 70 plus 4 is nothing but 68,374. ஸோ இங்கேயும் கமா எப்படி வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் ஒரு கமா வச்சிடணும், அவ்வளோதான். ஸோ இந்த நம்பருக்கு இவ்வளோதான், ஒரே கமால முடிச்சுது. நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன? 705018. இதுவும் அதே மாதிரி ரிவர்ஸில் எழுதலாம். ஸோ 9 இங்கே வரும், 8 இங்கே வரும், 0 5 5 0 7. ஸோ 7 வந்து லேக்ஸ் பிளேஸில் இருக்குது, 0 10,000 பிளேஸில் இருக்குது, 5,000 பிளேஸில் இருக்குது, மறுபடியும் 0 100 பிளேஸில் இருக்குது, 8 10s பிளேஸில் இருக்குது, 9 1s பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போ இது எழுதணும் 7 lakhs. ஸோ 7 into இத்தனை 0 போடணும், 5 0 போடணும்னு நினைக்கிறேன். அதே
5 0. ஓகே 7 followed by 5 zeros. 1 2 3 4 5. அதே மாதிரி கம்மா வச்சுட்டேன். 0 அப்படியே தான். 0 into 10,000 is nothing but 0. ஸோ தேவையில்ல. 5,000 5,000 ப்ளஸ் 0 அதே மாதிரி 0 into 100 it's nothing but 0. 0 hundreds. 8 into 10 80 plus 9 into 1 9. So 7 lakhs plus 5,000 plus 80 plus 9. என்ன வரும்? So 7 lakhs plus 5,000 plus 80 plus 9 is nothing but 7 lakhs 5,089. அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இதான் ஆன்சர். 7 lakhs 5,089. ஸோ அதே மாதிரி இங்கே ஹண்ட்ரட்ஸ் பிளேஸுக்கு அப்புறம் ஒரு கம்மா வைக்கணும். ஃபஸ்ட்டு 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா வைக்கணும். அப்புறம் 2 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா வைக்கணும். பேசிக்காக இந்த 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா. ஸோ மொத்தம் 2 கம்மா தான் இந்த கொஷனுக்கு. ஸோ பேசிக் ஜென்ரல் ஐடியா என்னன்னா ஒன்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பெரிய நம்பர்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா வச்சிடணும். அப்புறம் 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா வைக்கணும். ஸோ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் 6 டிஜிட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, அப்புறம் 2 டிஜிட்டாக பேர் பண்ணிக்கிட்டு கம்மா வைக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ லாஸ்ட் கொஷின் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் போர்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். போர்டை கிளியர் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இதான் லாஸ்ட் கொஷின். நம்பர் என்ன 2371 இதுக்கு நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2371 பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் இருக்கு மொத்தம். ஸோ 8 டிஜிட்னா இது எங்கேருந்து வரும்? நம்ம ரிவர்ஸ்லேருந்து அப்படியே எழுதிட்டே வரலாம். ஸோ 2 இங்கே வரும். 0 1 0 1 7 3 2. ஸோ க்ரோர்ஸில் வந்து முடியுது. நான் கரெக்டாக காலம் போட்டுறேங்க. கரெக்டாக காலம் போட்டால் கம்மா வைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே கம்மா வச்சிடணும். ஸோ 3 டிஜிட்க்கு அப்புறம் இங்கே ஒரு கம்மா, 2 டிஜிட்டாக அப்புறம் இங்கே ஒரு கம்மா. ஸோ மொத்தம் இப்படி. ஸோ 2 crores ஒரே நிமிஷம் நான் 0 யூஸ் பண்ணுறேன். நம்பரில் இல்லை இந்த கொஷினுக்கு நான் அப்படியே இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நம்பர் எழுதுறதை விட அது பெட்டர்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். ஸோ 2 crores ப்ளஸ் 37 lakhs 37ன்றது 10 3 வந்து 10 lakhs இருக்குது, 7 lakhs இருக்குது. ஸோ 37 lakhs ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 102 1 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்குது, 0 வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்குது, 2 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ 102. ஸோ பேசிக்காக இதை ஃபுல்லாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா 102 சொல்லணும்னா 2 crores 37 lakhs 10,102 இப்படி தான் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பிளேஸ் வேல்யூ சார்ட் யூஸ் பண்ணி இந்தியன் மெத்தடில் எப்படி நம்பர்ஸ் நேம் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இதே தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான்.